அட நம்ம குந்தாணி வந்து பாத்தீங்கன்னா முட்டை 11 முட்டை போட்டு அடையில உட்காரவே மாட்டேதுங்க. நீங்களே பாருங்களேன், நம்ம குந்தாணி எப்படி ஓடும் மட்டும் பாருங்க. அதோட உடம்பு அதுவே தூக்க முடியாம எப்படி ஓடும் மட்டும் பாருங்க. குந்தாணி போட்ட முட்டையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டர் தாங்க வைக்க போறோம். நம்ம இன்குபேட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்படி கிடக்குன்னே தெரியல. வாங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் தூசி ஈஸியமா ரொம்பவும் பிடிச்சி போய் கிடக்குதுங்க இன்குபேட்டர். நம்ம இன்குபேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே துணியை நல்லா விரிச்சுக்கிறோங்க. துணியை விரிச்சதுக்கு அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா மண்ணை கொட்டி இப்ப நல்லா எல்லா சைடும் பரப்பி விட்டுக்கிறோங்க. இன்குபேட்டர்ல நம்ம முட்டை வைக்கும் போது பாத்தீங்கன்னா முட்டையை வந்து செக் பண்ணி தாங்க நம்ம வைக்கணும். எப்படி செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு சட்டியில ஃபுல்லா தண்ணியை ஊத்திட்டு ஒரு முட்டையை எடுத்து தண்ணிக்குள்ள போடுங்க. மேல மிதந்து வந்துச்சுன்னா அந்த முட்டை பொரிக்காதுங்க. அதை நீங்க பொரிச்சு சாப்பிட்டுருங்க. நம்ம 11 முட்டையுமே தண்ணியில போட்டு பார்த்தாச்சுங்க, நல்லா தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா முட்டைக்கும் மார்க் பண்ணி இன்குபேட்டர்ல வச்சிடலாங்க. எதுக்காண்டி மார்க் பண்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம முட்டையை காலைல ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி திருப்பி விடணுங்க. அதுக்காண்டி தாங்க இப்ப நம்ம மார்க் பண்றோம். நம்ம மார்க் பண்ண முட்டையை எடுத்து ஒன்னொன்னா நம்ம எடுத்து இன்குபேட்டர்ல வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து தண்ணி நிரப்பி வச்சிடணும். பாப்போம் அடுத்து 7 நாள்ல எத்தனை முட்டை கருவு கூடுதுன்னு பாப்போங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்க.